ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शांति मंत्रम बृहदारण्यक उपनिषद भगवद्गीता ध्यान श्लोकम। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம். அதில் நம்ம சென்ற வகுப்பில் 11வது ஸ்லோகம் பார்த்தோம். அதில் முக்கியமாக அவஜானந்தி மா மூடா, மூடர்கள் என்னை அவமதிக்கிறார்கள் என்று பகவான் சொல்கிறார். சென்ற வகுப்பிலே நான் சொன்னேன், நமக்கும் பகவானுக்கும் நமக்கும் அவமதிப்பு வருகிறது, அவமதிக்கிறாங்க நமக்கு. அப்போ நம்ம அதை பற்றி கவலைப்படுறோம். ஆனால் பகவான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல, ஞானிகளும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. குறிப்பாக பகவானை எப்படி அவமதிக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். ஈஸ்வரனை சகுண பிரம்மனாக பார்த்து, ஈஸ்வரனை சகுண பிரம்மனாக பார்த்து மாயையோடு சேர்ந்த ஈஸ்வரன் பரம்பொருளை பார்த்து அதையே வழிபட்டு அதையே முடிவு என்கிறார்கள். அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட இஷ்ட தெய்வத்தை வணங்குகிறோம். அது ஈஸ்வரனுடைய ஒரு அங்கம், ஒரு குறிப்பிட்ட ஈஸ்வரனாவது நம்ம ஆரம்ப காலத்தில் நமக்கு அந்த இஷ்ட தெய்வ தத்துவம் வேணுங்கிறதுக்காக நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு தூண் அப்படின்லாம் சொன்னேன் நான். ஸோ அப்படி அந்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து அதுதான் முதல் முடிவு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அது பகவான் சொல்கிறார், அப்படி நினைப்பதே என்னை அவமதிப்பதற்காகத்தான். அதாவது அதை தாண்டி நம்ம போகணும், அத்வைத தத்துவத்துக்கு போகணும். நம்ம கடைசி அந்த பரம்பொருள் எங்கும் நிறைந்தவர் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் சொல்கிறார். அப்படி தெரியாமல் சில பேர் எனக்கு இதுதான் இப்போ விநாயகரா, முருகனா, சரஸ்வதியா அல்லது காளியா, என்னமோ அதை குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் அதே நின்றுறாங்க அப்படின்னா. அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணன் அமுதமொழிகள் மிக தெளிவாக சொல்கிறார். 2வது சந்திப்பிலே மகேந்திரநாத் குப்தாவை கேட்குறாரு, உனக்கு உருவத்தில் நம்பிக்கை இருக்கிறதா, அருவத்தில் நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு கேட்டப்போ, மகேந்திரநாத் குப்தா எனக்கு உருவத்தில் நம்பிக்கை இல்லை. காரணம், அவர் வெஸ்டர்ன் ஃபிலாசபியெல்லாம் படித்தவர், வெஸ்டர்ன் அதாவது ஆங்கிலேயர் வாழ்க்கை முறையை பின்பற்றுபவர். அதனால் எனக்கு உருவ வழிபாட்டில் விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லை, எனக்கு அருவ வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ குருதேவர் சொல்கிறார், உனக்கு உருவத்தில் நம்பிக்கை இல்லை என்பதால் நீ அதை அவமதிக்கக்கூடாது. ஏனென்றால் பரம்பொருள் பகவான் உருவத்திலும் இருக்கிறார், அருவத்திலும் இருக்கிறார், உருவத்தையும் அருவத்தையும் கடந்தும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுறது. இதுக்கு நீங்கள் இந்த வார்த்தையை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா உருவத்திலும் இருக்கிறார், அருவத்திலும் இருக்கிறார், உருவத்தையும் அருவத்தையும் தாண்டி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நமக்கு யோசிக்கணும். ஏன்னா இது உபனிஷத் கருத்துக்கள் இதெல்லாம். அதனால் நம்ம இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது இதெல்லாம் என்னென்னு யோசிக்கலாம். இப்படி பகவான் பல ரூபத்தில் இருக்கிறார். நம்மில் பல பேர் இந்த மித்யா உலகத்தை, அதாவது இந்த மித்யா உலகத்தில் நம்ம வாழ்கின்ற இந்த உலகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த உலகத்தில் இது என்ன என்ஜாய்மெண்ட், லைஃப் இஸ் என்ஜாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி அவங்க அப்படி இருக்காங்க. காரணம் அறியாமை. அப்படி சில பேர் இருக்காங்க, அவங்க பிரம்மமேங்கிற மாயையோடு சேர்ந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதுதான் முதல் முடிவு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க.
அதனால்தான் ஒரு ஞானி சொல்கிறார், பகவானை சகுனமாக மட்டும் பார்ப்பதே அவரை நிந்திப்பது போல அப்படின்னு சொல்லி குருதேவர் சொன்னதும் ஒரு ஞானியும் சொல்கிறார். அது மாதிரி பகவானை உருவமாக மட்டும் பார்ப்பதே தவறு. அதாவது அது உருவமாக மட்டும் பார்த்து அதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது தவறு. காரணம், பகவான் உருவமாகவும் அருவமாகவும் அதை கடந்தும் இருக்கிறார். நம்முடைய மனம் பரிணாமித்து உருவத்திலிருந்து அருவத்துக்கு சென்று அருவத்திலிருந்து எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பகவான் சொல்கிறார். இப்படி எல்லா இதுலேயும் இருக்கிற இப்படி குறிப்பிட்ட ஒரு சகுன பிரம்மனை வைத்து இதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைப்பதே நிந்தனை செய்வது போல அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, சிலர்கள் அவர்களுடைய கர்ம வினையை தகுந்தாற் போல் வாழ்கிறார்கள். அந்த கர்ம வினை இறைவன் சரியாக, அதாவது அவரவர்கள் செய்கின்ற அந்த கர்மத்தின் வினையாக நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை பகவான் சரியாக அவரவர்கள் சேர வேண்டிய கர்ம வினையை கொடுத்திருக்கிறார், பிரித்து கரெக்டாக கொடுத்திருக்கிறார். அதனால் ஏன் நான் இவ்வளவு எனக்கு ஏன் பகவான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறார்? எதை செய்தாலும் பகவான் சரியாகத்தான் செய்திருக்கிறார், நான் ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று நம்மில் பல பேர் யோசிக்கிறாங்க. அது பகவான் சொல்கிறாரு, உனக்கு சேர வேண்டியது தான் உனக்கு வந்திருக்கு. நீ அனுபவிக்க வேண்டியதை தான் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். நீ எதுவும் அதிகமாகவோ குறைவாகவோ அனுபவிக்கவில்லை. கடுமையான துயரங்கள் அனுபவிப்பது இது எனக்கு ஏன் வந்தது, நான் என்ன பாவம் செய்தேன் என்று இறைவனை நாம் நிந்திக்கிறார்கள். அதனால தான் அவஜானந்தி மூடா இப்படி சில பேர் நினைக்கிறார்கள். நான் இவ்வளவு பக்தி செய்கிறேன், இவ்வளவு யாகம் செய்கிறேன், இவ்வளவு விரதம் இருக்கிறேன், எனக்கு ஏன் இறைவன் இப்படி நினைக்கிறார், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று நினைப்பதே இறைவனை நிந்திப்பது போல அப்படின்னு பகவான். அதைத்தான் பகவான் இங்கே அவமதிக்கிற அவஜானந்தி அப்படின்னு சொல்கிறார். மூணாவது, ஈஸ்வரன் அனைத்து நாம ரூபத்திலையும் உடையவர். நம்ம சுருக்கமாக சொல்லலாம் 1000 சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம்னா சகஸ்ரம்னா 1000 நம்ம நாமத்தை சொல்கிறோம். அவ்வளோதான் இருக்கா அப்படின்னா இன்னும் இருக்குது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கோடான கோடி நாமங்கள் இருக்குது. ஆனால் ஈஸ்வரனை நாமரூபம் உடையவர், அப்படி இருக்கும் ஈஸ்வரனை சிலர் நாமரூபத்தில் மட்டும்தான் இருக்கிறார் என்று நாமரூபத்துக்கு அவர்கள் குறிப்பிட்ட மனிதர்கள், குறிப்பிட்ட சமயத்தில் இருந்தவர்கள் அந்த நாமரூபத்தில் இருப்பவர் தான் உயர்ந்தவர், அவர்தான் மோட்சத்தை கொடுக்க முடியும், மற்ற யாரும் மோட்சத்தை கொடுக்க முடியாது என்று சில சமூகத்தார்கள் ஈஸ்வரனை இப்படி குறிப்பிட்ட ஒரு நிலையில் வைத்து விடுகிறார்கள். அதுவும் நிந்தனை செய்வது தான். மற்ற சமயத்தார்கள் பகவானுக்கு வைத்த பேர் தவறு, அவர்கள் மோட்சத்துக்கு போக மாட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்ல. ஏன்னா இந்த இஸ்கான் அப்படின்லாம் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஹரே ராம ஹரே ராமன் கூட சொல்ல மாட்டாங்க, ஹரே கிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ராமர் கூட கிடையாது, கிருஷ்ணர் பேர் சொன்னால் தான் நமக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லி பகவான் 8வது 4வது அத்தியாயத்தில் க்ளீனாக சொல்லியிருக்காரு. எதாம் மாம் பிரபத்தின்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷியா பார்த்த சர்வசா. நீ எதை நினைத்து வேண்டுகிறாயோ அதுவாக நான் இருக்கிறேன். நீ என்னை இப்போ வெறும் ஒரு கல்லாக பார்த்தானா நான் கல்லிலே இருக்கேன், விநாயகராக பார்த்தா விநாயகராக இருக்கிறேன். நீ எப்படி என்னை நினைக்கிறாயோ நான் அப்படி உனக்கு உதவுவேன், உனக்கு அருள் புரிவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் பகவான் தெளிவாக சொல்கிறார். ஆனால் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்துவதில்லை. ஏன் பகவான் மனித சரீரம் எடுத்திருக்கிறார், தர்மத்தை நிலைநாட்ட. அதுதான் 4வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். மனிதன் இந்த மனித சரீரத்தை எடுத்துறார். ஏன் மனித சரீரத்தை எடுக்கிறார் அப்படின்னா, அவர் இதாக இருக்கும்போது, நிர்வீகாரமாக இருக்கும்போது நமக்கு தெரியாது, அவர் சவிகாரமாக வரும்போது கூட நமக்கு தெரியாது. அப்போ அவதாரமாக வந்தால்தான் தெரியும். அதனால தான் நம்மளுடைய மந்திர சாதனைங்கிறது என்ன, மந்திரத்தை வைத்து நம்ம தியானம் பண்ணுறோம், மந்திர ஜபம் பண்ணுறோம். அந்த மந்திரத்திலே பார்த்திங்கன்னா பரம்பொருள் ஓம், அதுக்கப்புறம் பீஜ மந்திரம், அதுக்கப்புறம் அதோடைய இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறம்
நமகான்னு சொல்லியிருக்கோம். இது படிப்படியாக நம்ம வந்து மேலே போய் உணரணுங்கிறதுக்காகத்தான். ஸோ அந்த எந்த சரீரம் இஷ்ட தெய்வ தத்துவ சரீரம் ஈஸ்வரன் வந்து இஷ்ட தெய்வமாக வரும்பொழுது தான் அவர் பகவானாக வந்திருக்கிறார் என்பதே நமக்கு புரியும். ஸோ எதுக்கு வர்றாரு? நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக, நமக்கு வழிகாட்டுவதற்காக. நான் யார் என்று அவருக்கு தெரியும், நம்ம அதை வழிகாட்டுவதற்காக. நீங்கள் எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு தடவை திருப்பி அவதாரம் வருது. ஸோ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதா, நல்லவர்கள் நல்ல சத்ஜனக நல்ல மனிதர்கள் சாதுக்களை வாழ வைப்பதற்கும் துஷ்கிருதக தீயவர்களை அழிப்பதற்கும் தான் பகவான் வந்திருக்கிறார். தர்மத்தை ஸ்தாபிக்கப்பதும் வந்திருக்கிறார். அதே நேரத்தில் நல்ல மனிதர்களை ஜனங்களை சாதுக்களை பாதுகாக்கவும் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவதார தத்துவத்தில் சொல்லும்போது அந்த பகவானுடைய அவதாரம் ஏன் வருது, ஏன் அந்த அவதாரத்துடைய முக்கியமான செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி மேலும் பார்த்துருக்கோம். நம்ம சில ஞானிகளுக்கு வந்து மனித ரூபத்தில் காட்சிகள் கொடுக்குறார். இப்போ அவதார புருஷனாக இருந்த ராமன் எத்தனை பேருக்கு காட்சி கொடுத்தார், ஆனால் எத்தனை பேருக்கு அது தெரிந்தது. அதனால் பகவான் வந்திருக்கிறாருன்னு ஒரு சில பேருக்கு மட்டும்தான், வியாச பகவானுக்கு தெரிஞ்சது வந்திருக்கிறது யார் அப்படிங்கிறத. இப்படி ஒரு குறிப்பிட்ட சிலவருக்கு மட்டும்தான் அந்த அவதாரம் வந்து காட்சி எடுக்குது. மனித ரூபத்தை எடுத்தே இந்த நிலைமை அப்படின்னா அப்போ அவர் நிர்வீகாரமாக இருக்கும்போது எப்படி, சவிகாரமாக இருக்கும்போது எப்படி, யாரையும் புரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. மனித ரூபத்தில் அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறமே ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் தெரியுது அப்படின்னா அவ்வளவு நம்ம வந்து அஞ்ஞானத்தில் இருக்கோம். அதை மனிதர்கள் வந்து அவமதிக்கிறார்கள். என்னை அவமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம், அவதாரம் வந்து அவதாரத்திலேருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா பீஜ மந்திரத்துக்கு போகும். பீஜ மந்திரத்துலேருந்து அக்ஷர பிரம்மத்துக்கு போகிறோம். அக்ஷரத்துலேருந்து பரம்பொருளை அடைகிறோம் அப்படின்னு தான் ஸ்டெப்பு இருக்கும். பகவான் அதை வந்து ராமகிருஷ்ணர் வந்து அதை வந்து மீண்டும் ஒரு முறை நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தார். எப்படின்னா பகவான் ராமகிருஷ்ணர் குலதெய்வம் ராமராக இருந்தாலும் அவர் காளி உபாசனை செய்தார். எங்கே? தட்சிணேஸ்வரத்துக்கு வந்து காளியோடைய பூஜாரியாக மேற்கொண்டு காளி உபாசனை செய்தார். காளி உபாசனை செய்து காளியே இஷ்ட தெய்வமாக நினைத்து பல காலம் சாதனைகள் செய்தார். கடைசி தோத்தாபுரியிட்ட வந்து அத்வைத தத்துவத்தை அத்வைத மந்திரத்தை வாங்கும் பொழுது அவர் அந்த காளியோடைய உருவத்தை மறக்க முடியல. அவர் எப்படி தியானம் பண்ணாலும் காளியோடைய உருவம் வருது. அப்போது பகவான் என்ன சொல்கிறாருன்னா, காளியை ஞான வாளால் நான் வெட்டினேன் அப்படிங்கிற அமுதமொழிகள் ஒரு குறிப்பு இருக்குது. அதாவது தோத்தாபுரி மகாராஜ் வந்து மந்திரத்தை கொடுக்கும் பொழுது நீ நெற்றியில் நடுவில் அந்த கண்ணாடியை வச்சு ஒரு குத்துறார் நெத்தியின் நடுவில். அப்போது அந்த இடத்துல வந்து நீ அந்த இடத்துல நினைத்து தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. காரணம் என்னென்னா அவரால் தியானம் பண்ண முடியல. மீண்டும் மீண்டும் அந்த சகுன பிரம்மனுடைய காட்சி, அதாவது காளியுடைய காட்சி, இத்தனை காலம் காளி உபாசனை செய்ததுனால காளியுடைய காட்சி வருது. அப்போ தான் வந்து ஞானவாளால் காளியை வெட்டினேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்கிறார். ஸோ இந்த காளி ரூபத்திலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிறதுக்காக காளி ரூபத்தை வந்து அவர் வந்து பிரம்மமாக காட்சி பார்க்குறார். எங்குமே அந்த பிரம்மத்தை பார்க்குறார். அந்த பிரம்மத்தை எங்கும் பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அவள்தான், அவளே வந்து இந்த மாதிரி சகுன பிரம்மமாக காட்சி அளித்து அதுவே எல்லாமாக இருக்கிறது அப்படிங்கிற இந்த பிரபஞ்சமே அந்த பிரம்மம்தான் என்ற ஞானம் அவருக்கு கிடைக்கிறது. எப்படி பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்வார். ஒரு வீடு கட்டும் பொழுது அதோடைய கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது அந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே சுண்ணாம்பு கல் சிமெண்ட்டை வச்சு கட்டுற மாதிரி அதே மாதிரி அந்த மேல் தளமும், அதாவது ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே மேல் தளமும் அதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லாமே அந்த பிரம்மமாக தான் இருக்கிறது. எங்கே இருந்தாலும் சரி, கீழே சகுனமாக இருந்தாலும் சரி, நிர்குணமாக இருந்தாலும் சரி, சைத்தன்யமாக இருந்தாலும் சரி, ஜடமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த பிரம்மந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரம்மத்தை காமிக்கிறது.
எல்லாமே காளியாக தெரிவித்தார். அதனால தான் அதனால தான் பகவான் வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் காளி உபாசனை செய்து கொண்டிருந்தபோது அந்த அத்வைத தத்துவ ஞானம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த பூஜையை நிறுத்துகிறார். அந்த பூஜையை எப்படி நிறுத்துகிறார் அப்படின்னா, காலையில் அவர் பூஜைக்காக பூ தொடுக்க வரும்போது அந்த பூவே பிரம்மமாக காட்சியளிக்கிறது, அதாவது காளியாக காட்சியளிக்கிறது, மரம் காட்சி அளிக்கிறது. இப்படி எல்லாமே எங்கு பார்த்தாலும் இருக்கும் பொழுது நான் எதுக்கு தனியாக பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை புரிந்து கொண்டு அப்போ பூஜையை அவர் நிறுத்துகிறாரு. அதாவது பூஜை அவரால் பண்ண முடியல, அதுக்கு மேலே எல்லாமே பிரம்மமாக பார்த்ததுக்கப்புறம் அவர் எப்படி சகுன பிரம்மனை வந்து பூஜிக்க முடியலை அவரால். எல்லாமே பிரம்மமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பிரம்மமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பக்தியினுடைய பரிணாமத்தை வந்து பகவான் அங்கே சொல்கிறார். அதாவது சகுன பிரம்மத்திலிருந்து இஷ்ட தெய்வத்திலிருந்து நாம் வந்து நிர்குணத்துக்கு போகணும், நிர்விகாரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அதோடைய தாற்பயம். அந்த இதுலேயே நிற்கக்கூடாது, இந்த சகுனத்திலேயே நிற்பதே எனக்கு அவமதிப்பது போல. எப்படி ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து நடந்து, அதாவது பிறந்து அவருடைய பரிணாமித்து அவருடைய மூளை வளர்ச்சி எல்லாமே நடக்குது, அது மாதிரி அந்த தாய் இதெல்லாம் எதிர்பார்க்குறா. அது மாதிரி இந்த நம்ம வந்து பகவான் நம்மகிட்டருந்து இதெல்லாம் எதிர்பார்க்குறார். அதில் நீ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுட்டு இதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து என்னை நிந்திப்பது போல அப்படின்னு சொல்லி அந்த மேலான என்னுடைய ரூபத்தை அறியாமல் ஈஸ்வரன் இந்த அதாவது ஈஸ்வர் ஸ்வரூபம் இவ்வளவு தான் அப்படிங்கிறத சகுனத்தோடு நிற்பதே என்னை அவமதிப்பது போல என்று பகவான் சொல்கிறார். ஆக இந்த சம்சாரத்துக்கு துயரத்துக்கும் துன்பத்துக்கு காரணம் என்னென்னா ஈஸ்வர அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு உதாரணம் வந்து நம்ம நிறைய மகாபாரதத்தில் நம்ம நிறைய புராணங்கள் இருக்குது. பகவான் கிருஷ்ணரை வந்து எப்படியெல்லாம் அந்த சிசுபாலன் வந்து நிந்தனை செய்தார் அப்படின்னு தெரியும். 100 தடவை நிந்தனை செய்து 101வது தடவை அவனை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா, இந்த சிசுபாலனுடைய கதையை பார்த்தா தெரியும். சிசுபாலனுடைய உறவினர் தான் பகவான் கிருஷ்ணர். சிசுபாலனுடைய தாய் உறவு, அதாவது தாய்க்கும் கிருஷ்ணருக்கும் சொந்தம் இருக்குது, அதாவது அத்தையோ என்னமோ அது தெரியல. சிசுபாலன் பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கிறான்னா 4 கைகளுடன் 3 கண்களுடன் பிறக்கிறார். அதே வந்து அவங்களுக்கு எல்லாமே என்ன, அந்த பெற்றோர்களுக்கு, சிசுபாலனுடைய பெற்றோர்களுக்கு ஒரு அபசகுனம் மாதிரி இருக்குது. அந்த அவங்க அந்த குழந்தைய வந்து எங்கேயாவது விட்டுடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு அசரீரி கேட்குது, அப்படி அந்த குழந்தையை விடக்கூடாது, ஒரு சத்குண தெய்வ குணம் படைத்தவர் ஒருவர் வந்து அவரை பார்த்து அவரை தொட்டு மடியில் வைத்து கொண்டால் அவனுடைய இந்த 4 கரங்களும் 3வது கண்ணும் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி சொல்லும் பொழுது அந்த அசரீரியை கேட்டு அந்த பெற்றோர்கள் ஆசுவாசம் அடைஞ்சார்கள். அதே போல் குழந்தை பிறந்தது, 1 மாதம் என்னமோ ஆயிடுது. அப்போது கிருஷ்ணர் வர்றாரு. வரும்பொழுது அந்த குழந்தையை தொட்டு தன்னுடைய மடியில் வைத்த உடனே அந்த குழந்தையுடைய கால், அதாவது கை, 2 கை மறைஞ்சிருச்சு. அதே மாதிரி 3வது கண்ணும் மறைஞ்சது. அதே நேரத்தில் சிசுபாலன் ஒரு அரக்கன் என்பதையும் சிசுபாலனுடைய இறப்பு பகவான் கிருஷ்ணனுடைய கையில் தான் என்பதை அவளுடைய தாய் உணர்கிறாள். அந்த இடத்துல அவருக்கு தெரியாது, சிசுபாலனுடைய, அதாவது கிருஷ்ணனுடைய கையில் தான் சிசுபாலனுக்கு உயிர் போகும் அப்படிங்கிறத தெரியுது. மடியில் வைத்து கொண்ட அந்த கிருஷ்ணனை பார்த்து சிசுபாலனுடைய தாய் சொல்கிறார், கிருஷ்ணா, நீ என்னுடைய மகனை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சரி, மன்னிக்க வேண்டும் என்றால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்றால் 100 முறை நீ அவனை மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சிசுபாலனுடைய தாய் வந்து ஒரு வரம் வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால் பகவான் கிருஷ்ணர் வந்து அவன் செய்வதையெல்லாம் மன்னித்தருகிறார். அதே போல் அவங்க விதர்ப நாட்டு மன்னன் அவருடைய மகள் ருக்மணி, அந்த ருக்மணியை வந்து சிசுபாலனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விதர நாட்டு மன்னன் அவருடைய ஆசை. ஆனால் ருக்மணியுடைய பக்தியின் காரணமாக அந்த பக்தியின் காரணமாக அந்த பக்திக்கு பாத்திரமான கிருஷ்ணரையே மணந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி ஆண்டாள் நினைக்கிறாளோ அதே மாதிரி ருக்மணியும் இறைவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பக்தியின் காரணமாக இருந்தால்
அதே நேரத்தில் அந்த அந்த திருமண சடங்குக்கு முன்னாடியே சிசுபாலனை திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அதனுடைய சடங்குகள் நடக்குவதற்கு முன்னாடியே வந்து ருக்மணி தேவியை கிருஷ்ணர் அழைத்து கொண்டு செல்கிறார். அதனால் வந்து சிசுபாலனுக்கு ஏற்கனவே அரக்க குணம் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்த உடனே கிருஷ்ணர் மேலே சிசுபாலனுக்கு பயங்கர கோபம். இனி யுதிஷ்டிரன் அந்த பாரத போர் முடியுது, 18 நாள் போர் முடியுது. போர் முடிந்ததுக்கப்புறம் ராஜசூய யாகை, அதாவது பிரம்மதோஷ அந்த தோஷம் இருக்கிறனால, பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறனால ராஜசூய யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறனால அவர் ராஜசூய யாகம் செய்வது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த நாட்டு மக்கள், மற்ற நாட்டு மன்னர்களுடைய ஆதரவோடு அவரை சம்மதிப்போடு, அவருடைய ஆதரவு அவருடைய இதோடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது ராஜசூய யாகம் நான் உயர்ந்தவன் அப்படிங்கிறத நிலைநாட்டுவதற்கும் எல்லாருடைய அரசனுடைய ஆதரவோடு இருக்குது. அப்படி எல்லா நாட்டுக்கும் யுதிஷ்டிரன் சொல்லிடும் போது இதுக்கும் போகிறாரு. சிசுபாலனையும் சந்திக்கிறார். சிசுபாலனுடைய ஆதரவும் பெறுகிறார். சிசுபாலனையும் அந்த யாகத்துக்கு, ராஜசூய யாகத்துக்கு அழைக்கிறார் யுதிஷ்டிரர். அந்த யாகத்துக்கு குறிப்பிட்ட நாள் எல்லாரும் வந்து சேர்றாங்க. அந்த யாகத்துக்கு தலைமை யார் தாங்குவது, அதாவது தலைமைன்னா மரியாதை, தலைமை மரியாதை யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் என்று ஏகமனதாக எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் அது வந்து இதுக்கு பிடிக்கலை, சிசுபாலனுக்கு பிடிக்கலை. அந்த யாகத்துக்கு சிறப்பு மரியாதை கிருஷ்ணனுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லை. அன்னைக்கு எல்லாரும் ஏகமனதாக ஒத்துக்கொண்டார், சிசுபாலனை தவிர. அப்போ என்ன, அந்த யாகத்துக்கு மரியாதையாக அந்த நேரத்தில் கிருஷ்ணரை அந்த அரசவையில் வைத்து அவருடைய திருப்பாதங்களை கழுவி அந்த சரணாமிர்தத்தை, அந்த நீரை எல்லோரும் தலையில் செலுத்திக் கொள்கிறார்கள். இவர் மட்டும் அவமதிக்கிறார். யார்? நம்முடைய சிசுபாலன். சிசுபாலன் மட்டும் வந்து கிருஷ்ணர் வந்து கோழை அப்படிங்கிற சபையிலே எல்லாருக்கும் முன்னாடி அவமதிக்கிறார். ஒரு அவதார புருஷனை எப்படியெல்லாம் அவஜானந்தி மூடாங்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த மூடன் சிசுபாலன் இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி அவன் கோழை, அவன் எதுக்கும் உதவ மாட்டான், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லியெல்லாம் சிசுபாலன் சொல்லும் பொழுது அருகில் இருந்த பீஷ்மர் நீ இந்த மாதிரி சொல்கிறது தவறு, இந்த மாதிரி கோபிச்சுக்கிறார். அதாவது அவர் மேலே, சிசுபாலன் மேலே கோவப்படுறாரு பீஷ்மர் அம்பு படுக்கையில் தான் இருக்கார். அந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்குது. அப்போது கோவப்படும்போது பீஷ்மரை வந்து ஆஸ்வாசப்படுத்தி அவன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி 100 தவறுகளை மன்னித்து 101வது தவறை கிருஷ்ணர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் அவனை கொன்று விடுகிறார். பகவான் கொல்வது எதை? ஆத்மாவை கொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாது, பகவானே கொல்ல முடியாது. காரணம் பகவானே ஆத்மா தானே. அதனால் பகவானை கொல்ல முடியாது, ஆத்மாவை கொல்ல முடியாது. அவனுடைய சிசுபாலனுடைய உடலையும் மனதையும், அதாவது சிசுபாலனுடைய அஞ்ஞானத்தை அழித்தார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி அந்த போரில் சிசுபாலனை கொன்று விடுகிறார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் எப்படி அவமதிக்கிறார் துரியோதனன் என்ன கிருஷ்ணரை வந்து எப்படி அவமதித்தார். அவர் தூது வந்த போதே அவர் வந்து அவமதிக்கிறார். ஒரு அவதார புருஷன் இந்த சரீரத்தை, மனித சரீரத்தை எடுத்து வந்தது தெரியாமல், அவரை அது தெரியாமல் என்றால் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து துரியோதனன் வந்து நிறைய சாஸ்திரங்களை எல்லாம் படித்தவர். அப்படி இருந்தும் அவருடைய மோகத்தின் காரணமாக, அவருடைய மோகம் அந்த கூட இருந்த அந்த சகுனி இருப்பதின் காரணமாக அவனுடைய நிலை தடுமாறி விட்டது. என்னதான் சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருந்தாலும் அவனுக்கு அந்த நேரத்தில் அது எதுவுமே உதவவில்லை. அதனால் துரியோதனன் அந்த பீமன் துரியோதன தொடையை உடச்சி அந்த போர்க்களத்தில் கடந்திருக்கும்போது துரியோதனுடைய உற்ற நண்பன் ஒருத்தன் வருகிறார். வந்து கேட்குறாரு, நீ ராஜதந்திரம் நன்கு கற்றவன் துரியோதனா, நீ ராஜதந்திரங்களை கற்றவன், நீ உன்னுடைய கதி இப்படியா? கடைசி நேரத்தில் நீ இப்படியா? உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல, உனக்கு அறிவு இருக்கிறது, நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்க, ஆனால் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் சொல்கிறாரு, ஜானாமி தர்மம்
நஜமே பிரவிருத்தி ஜானாமி அதர்மம் நஜமே நிவிருத்தி. என்னால் தர்மம் என்னன்னு தெரியும், ஆனாலும் என்னால் அதை பிரவர்த்திக்க முடியவில்லை, அதை என்னால் பின்பற்ற முடியவில்லை. ஜானாமி அதர்மம், எனக்கு அதர்மம் என்னன்னு தெரியும், ஆனால் அதை என்னால் நிறுத்த முடியலை. என்னால் காரணம் என்ன? என்னுடைய மோகத்தின் காரணமாக. அவஜானந்தி மூடர்கள் இந்த மாதிரி வந்திருக்கிறது பகவான் அப்படின்னு தெரியாமல் அவரை அவமதிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் தோத்தாபுரி 1865ஆம் ஆண்டு பகவான் ராமகிருஷ்ணருக்கு அத்வைத தீட்சை, சந்நியாச தீட்சை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அவர் நினைத்தால் நிர்விகல்ப சமாதியிலே பல காலம் இருக்க முடியும். அவருடைய 40 வருட அந்த பயிற்சியின் காரணமாக அவர் நினைத்தால் அவர் அந்த நிர்விகல்ப சமாதியை அடையக்கூடிய ஒரு நிலையே இருந்தது. அவர் எங்கும் சுற்றி 3 நாளுக்கு மேலே எங்கேயுமே தங்க மாட்டார். நாக சந்நியாசியை சார்ந்தவர், மகா நிர்வாண அக்கடா அவை சார்ந்த அந்த சந்நியாசி. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் அதாவது இந்த பூரி ரொம்ப 10 இது இருக்குது, தசநாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 அக்கடாக்கள் ஒன்று சேர்ந்தது. அதில் நம்ம பூரி நம்ம பின்பற்றுவது தோத்தாபுரியோடைய இதில், அதாவது பகவான் ராமகிருஷ்ணர் தீட்சை தோத்தாபுரியிடம் வாங்கினால அந்த குரு பரம்பரையில் வந்துடுது. அப்படி இந்த தோத்தாபுரி இருக்கிறார். அவர் நினைத்தால் அந்த நிர்விகல்ப சமாதியை அடையக்கூடியவர். ஆனாலும் அவருடைய சமன்வயம் இல்லை, அதாவது சர்வ தர்ம சமன்வயம் இல்லை அவருக்கு. என்னென்னா, அவங்களுக்கு நம்ம பல உதாரணங்கள் பகவான் ராமகிருஷ்ணரே சொல்கிறாரு. துணிய தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் ஒரு துணியை வச்சு அதை தியானம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த கோவில் சிற்பந்தி அந்த துணியிடமிருந்து தன்னுடைய சிகரெட்டை பற்ற வச்சுக்கிறதுக்காக அந்த நெருப்பை எடுக்கிறாரு. அதை பார்த்து அவர் அடிக்க வர்றாரு. யார்? தோத்தாபுரி. எல்லாமே பிரம்மம் அப்படிங்கிறத அவருக்கு தெரியாமல், சர்வ தர்ம சமன்வய தத்துவத்தை தெரியாமல் அவர் நிர்விகல்ப சமாதியை மட்டும் பயிற்சி செய்திருந்தார். அதை சொல்கிறதுக்காகத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் 11 மாதம் தோத்தாபுரியை அங்கே வைத்திருந்தார். காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் மட்டும், அதாவது சர்வ சமயம்னா அந்த கோவில் சிற்பந்தி, அந்த உலகம், அந்த தேவியோடைய டெம்பிள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நினைப்பதே ஒரு அவமானப்படுத்துவது, அவஜானந்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி. பகவான் இது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குருதேவரே அவருக்கு அந்த இதை கொடுக்குறார். நீ பார்ப்பதெல்லாம் பிரம்மம் தான் அப்படிங்கிறத சொல்வதற்காக 11 மாதம் அங்கே இருக்கிறாரு. அந்த நாட்களில் தான் ஒரு நாள் கடுமையான வயிற்று வலியின் காரணமாக தன்னுடைய சரீரத்தை விட்டு விடலாம், இந்த சரீரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தோத்தாபுரி நினைச்சு கங்கையில் இறங்கும்போது கங்கையில் தண்ணியே இல்லை. அப்போது அந்த கரை வரைக்கும் போயிடுறாரு, தண்ணியே இல்லை. ஏன்னா திரும்பி வரும்போது தேவியோடைய அருளால் அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது. எல்லாமே பிரம்மம்தான், நிர்விகல்பத்தில் இருந்தாலும் சரி, சவிகல்பத்தில் இருந்தாலும் சரி, எல்லாமே பிரம்மம்தான் என்ற உண்மை தத்துவத்தை அந்த இடத்துல இருந்தார். அதுக்கப்புறம் அவர் 125 ஆண்டு வாழ்ந்தார். அதாவது தன்னுடைய 125வது ஆண்டில் அவர் சமாதி அடைந்தார். அப்படிங்கிறத 11 மாத காலம் தட்சிணத்தில் இருந்தது போனவர். அதுக்கப்புறம் தன்னுடைய 125வது ஆண்டில் சமாதி ஆனாருங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் அவர் அப்புறம் திரும்பி அவருடைய இது எந்தவித இதுவும் இல்லை, எங்கே இருந்தாருங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்படி பகவானை, அதாவது அந்த பரம்பொருளை அவதார புருஷனாக கூட அவரை நிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சரியாக, அதாவது சகுனத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு நிர்குணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, நிர்குணத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு சகுனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. ஏன்னா குணமயி குணாஸ்ரய குணமயி அப்படின்னு சொல்லி அவதாரத்தில் வந்திருக்கு. ஸோ குணமாக இருப்பதும் அவரே தான், குணாஸ்ரய குணத்தை கடந்தவரும் அவரே தான் அப்படிங்கிறது சொல்கிறார். ஸோ பகவான் அவதாரம் எடுப்பது, இந்த மானிட சரீரம் எடுப்பது குறிப்பாக பகவானுடைய அதாவது பகவானுடைய நோக்கம் என்ன? நான் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் யார் என்று தெரியாமல் காலப்போக்கிலே அந்த தர்மத்தை மறந்து காலேன யோகோ நஷ்டமாகிடுது அந்த யோகங்கள். அதனால் நான் யார் என்பதை மறந்து விடுகிறார். அதை நிலைநாட்டுவதற்காகத்தான் மீண்டும் ஒரு தடவை இது படுறதுக்காகத்தான் மானிட சரீரம் எடுத்தான். மானிட சரீரம் எடுத்தால்தான் புரியும் என்பதற்காக வருகிறார்.
அதை நிந்தனை செய்கிறார்கள். அவஜானந்தி மாமூடா அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, நாம் அவதாரங்கள் படிக்கும் பொழுது ஒரு சிலர் மட்டும் அவரை புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், அவருடைய ஞானம், அவருக்கு அந்த சம்ஸ்காரம் இருக்கிறது. அதனால தான் நான் ராமராக வந்தார், கிருஷ்ணராக வந்தார், புத்தராக வந்தார். எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டார்கள்? அதை புரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அவரை அவமானம் செய்தார்கள், அவமதித்தார்கள். ஏன்னா ராமரை வந்து சீதையை அபகரித்து போனதுக்கப்புறம் அனுமாருடைய கான்வர்சேஷன் நடக்கும்போது அனுமார் போய் அதை கண்டு சீதையை பார்த்துறாரு. அதுக்கப்புறம் அவனை அனுமார் சிறை வைக்கிறாங்க. சிறை வைக்கும்போது சில கான்வர்சேஷன் பேசும்போது, உங்கள் ராமனுக்கு முதுகெலும்பு இல்லாதவன் அவன் அப்படின்னு சொல்லி அந்த அகங்காரத்தில் மோகத்தில் வந்து ராமன் பேசுகிறதாக ராமாயணத்துலலாம் இருக்குது. ஸோ ராமன் எத்தனை துன்பத்தை அடைந்தார். ஒரு பாண்ட சரீரம் எடுத்து அந்த சரீர தர்மத்தை பின்பற்றுவதற்காக பகவான் ராமரே எவ்வளவு துன்பத்தை அடைகிறார். அதனால் அவரே அவ்வளவு துன்பத்தை அடையும்போது நாம் படுகின்ற துன்பம் எல்லாம் நமக்கு நல்லது செய்யும். நாம் நம்முடைய உண்மையான சொரூபத்தை அடைவதற்கான முயற்சி இது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த துன்பத்தை இறைவனுடைய பரிசாக நாம் நினைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்னை சாரதையே சொல்கிறாங்க. சீதையை இழந்து ராமர் எவ்வளோ துயரப்பட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணருடைய கதை பார்த்தான். பகவான் கிருஷ்ணருக்கு பிறந்ததே சிறையில் தான். அவரை எல்லாருமே என்ன சோர் அப்படிம்பாங்க. சோர்னா திருடன் அப்படின்னு சொல்லி, அவன் திருடன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னடா அது அவமதிக்கிறது மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ருத்ரம் சமகத்தில் கூட பார்த்திங்கன்னா சிவபெருமானை ஒரு இடத்துல எஸ்தே நமக எஸ்தே நம் பதையே நமக அப்படின்னு சொல்லி வரும். அதில் என்னென்னா, இத்திருடர்களுக்கெல்லாம் திருடன் அவன்தான் அப்படின்னு சொல்கிறார். திருடனுக்கெல்லாம் திருடன் என்று சொல்கிறார். அதாவது திருடனுக்கெல்லாம் எதி, அதாவது தலைவனாக பெரிய திருடனாக இருக்கிறார். அந்த மற்ற திருடர்களெல்லாம் சாதாரண திருடர்களெல்லாம் பொருள்களைத்தான் திருடுவார்கள். ஆனால் எம்பெருமான் பகவானுடைய திருட்டு என்று நம்முடைய மனதை திருடி விடுவார். எப்படி கிருஷ்ணர் வந்து வெண்ணையை திருடுறாரு. வெண்ணைன்னா என்ன? இளகிய மனதை கொண்ட பக்தர்களுடைய மனதை திருடி விடுவார். அந்த மாதிரி சிவபெருமான் பக்தர்களுடைய மனதை திருடி விடார். மனதை திருடி விட்டால் என்ன? மனதை திருடுதல், இருதயத்தை திருடிவிட்டால் அதுக்கப்புறம் என்ன? நம்ம இறைவனுக்கு அடிமை. அதைத்தான் வந்து கேட்குறாங்க. இறைவனை அடைய வேண்டும் என்றால் ஒரே வழி, இறைவனிடம் அடிமையாக வேண்டும், இறைவனிடம் அது வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்படி இதனுடைய உண்மை தத்துவங்களை அறியாமல் ஜராசந்தர் 17 முறை பகவான் கிருஷ்ணன் மேலே போர் தொடுத்தார். அதெல்லாம் பொறுத்து கொண்டார். ஜராசந்தருக்காக கடைசியை வந்து என்ன சொல்வார், எல்லாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, துவாரகையிலேருந்து மதுராவிலேருந்து துவாரகைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லி. ஏன்? ஜராசந்தரை பயந்து சென்றார், அவருடைய புறமுதுகு காமிச்சு ஓடினார் சொல்கிறார். இதெல்லாம் வந்து பகவானுடைய லீலைகள். அதை லீலை என்று தெரியாமல் அவர் வந்து பயந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை நிந்தனை செய்வது தவறு அப்படிங்கிறதெல்லாம் பகவான் இங்கே சொல்கிறார். அதே மாதிரி பீஷ்ம பிதாமகர் சொல்கிறார், பகவானுடைய நிலைகளை யாரு தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பீஷ்மர் யுதிஷ்டர் வந்து பீஷ்மரை சந்திக்க போகிறார். அவர் அம்பு படுக்கையில் இருக்கிறார் பீஷ்மர். போர் முடிந்து யுதிஷ்டருக்கு பெரும் கவலை என்னென்னா, இந்த போர்னால் எத்தனை பெண்கள் விதவையானார்கள், எத்தனை பேர் இழந்தார்கள், எத்தனை குழந்தைகள் தந்தையார் இழந்தார்கள், ரொம்ப பெரும் துக்கத்தில் இருக்கார். இத்தனை வீரர்கள் இறப்பதற்கு இந்த போர் தான காரணம் என்று மனவேதனைப்பட்டார். அப்பொழுது பீஷ்மரை அந்த மன வருத்தத்தில் இருக்கும்போது கிருஷ்ணன் சொல்கிறார், அப்பா உனக்கு ஞானம் வேண்டும் என்றால் அதாவது இதெல்லாம் ஏன் நடந்தது, உனக்கு அந்த ஞானம் வேணும்னா நீ பீஷ்மரை போய் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பீஷ்மரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பாண்டவர்கள் இவர் கிருஷ்ணர் எல்லாரும் சேர்ந்து பீஷ்மரை சந்திக்க போகிறாங்க. ஏன்னா பீஷ்மர் போயிட்டால் இந்த உலகத்திலேருந்து இந்த உயர்ந்த ஞானம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் உயர்ந்த ஞானம் போயிடும் அப்படின்னா, கிருஷ்ணரே இருக்கும்போது என்ன அந்த ஞானம் போயிடும் அப்படின்னா, யார் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவர் பெரிய பிதாமகர், பெரிய தபசி, அவர் சொல்லும்போது அது எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக யுதிஷ்டிரையும் பாண்டவர்களையும் கூட்டிகிட்டு பீஷ்மர்கிட்ட போகிறாங்க. பீஷ்மரை பார்க்குறாரு. அப்போ தான் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம்
ஏன்னா அவர் உத்தராயணத்துக்காக உத்தராயணம் வரும்பொழுது அவர் தன்னுடைய சரீரத்தை விட்டு விடணும். ஏன்னா அவருக்கு அந்த வரம் இருக்குது, தான் நினைத்த பொழுது அந்த சரீரத்தை விடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் உத்தராயணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் போயிட்டார்னா அந்த உயர்ந்த ஞானம் யாரும் பெற முடியாது. அதனால் நீ போய் அந்த ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் அமுதமொழிகள் இருக்குது, வேறு எங்கேயுமே நம்ம பார்க்கலாம். ஆனால் அமுதமொழிகளில் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு இதெல்லாம். ஸோ யுதிஷ்டிரர் வந்து பீஷ்மரோட உபதேசம் கேட்குறார், விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, பீஷ்மர் வந்து கண்ணில் தண்ணி வரும்போது சொல்கிறாரு, அப்பா இந்த பகவானுடைய லீலை யாருமே புரிஞ்சிக்க முடியாது. கிருஷ்ணர் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூடவே இருக்கார், பாண்டவர் கூடவே இருக்கார். ஆனால் நீங்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா, பகவான் கூட இருந்தே இப்படி கஷ்டப்படுத்துகிறாருன்னா என்னால் புரிஞ்சிக்க முடியலை இந்த பகவானை, அதாவது அவருடைய லீலை என்னால் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு சொல்லி. அதுதான் அப்புறம் தான் சொல்கிறது, கீதையில் அந்த ஸ்லோகத்தை இது பண்ணுறாரு. ஜென்ம கர்ம சமே திவ்யம் யோ வேத்தி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி அர்ஜுனா. பகவானுடைய ஜென்மம் எப்பேற்பட்ட ஜென்மம் யாருக்கு தெரியும், அவருடைய கர்மம் எப்பேற்பட்ட கர்மம் அவர் செஞ்சிருக்காரு, எப்படிப்பட்ட கர்மத்துக்காக அந்த மனித சரீரத்தை எடுத்துக்காரு, அதுவும் யாருக்கும் புரியாது. அவருடைய திவ்யம், அவர் திவ்யமான தன்மையாவது புரியுமா, தெரியாததுனால தானே எல்லாரும் அவர் நிந்தனை செய்கிறார்கள். இதையெல்லாம் யார் தெரிஞ்சுக்குவா, யோ வேத்தி தத்துவதா, இதை யார் சரியாக புரிந்து கொண்டானோ அவனுக்கு மோட்சம், அவன் மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கிருஷ்ணருடைய மகிமைகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல சொல்வார். கிருஷ்ணருடைய மகிமைகள் என்னன்னா அவர் பரம்பருடைய மகிமைகள் எப்படியெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. அந்த இதில் கூட வருது, கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில் நமக்கு தெரியும், அவருடைய வளர்ந்தது இவங்கிட்ட வளர்ந்தது நந்தகோபன்டையும் வளர்கிறார். நந்தகோபன் இதில் இருக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு தெரியும், அந்த இந்திர பூஜை வேண்டாம்னு சொல்லிட்டு கோவர்த்தன பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னார். பாலகிருஷ்ணன் சொல்லும் பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். என்னென்னா, எதுக்கு ஒரு இந்திரனை போய் நம்ம வதிக்கணும், இந்த கோவர்த்தன மலை தானே நமக்கு எல்லாமே கொடுக்குறது, நமக்கு வளம் தருகிறது, நம்முடைய பசுக்களுக்கு புல் தருகிறது, மழை தருகிறது, எல்லாம் தரும்போது எதுக்கு நம்ம போய் அவனை போய் இந்திரனை போய் நம்ம பூஜிக்கணும்னு சொல்லிட்டு கோவர்த்தன மலை என்பது இந்திரனுக்கு கோபம் வந்து இந்திரன் வந்து மழை பொழிய வைக்கிறார். கடுமையான மழை தொடர்ந்து 6-7 நாள் மழை பெய்கிறது. அந்த நேரத்தில் கோவர்த்தன மலையே தூக்கி பிடிச்சி பகவான் தன்னுடைய சுண்டு விரலால் பாலகிருஷ்ணன், அதாவது நம்ம நினைக்கணும், இப்போ சுண்டு விரலில் அந்த கோவர்த்தன மலை 7 நாள் தாங்கி பிடிக்கிறார். அந்த கோகுலவாசிகளை, எல்லா ஜீவராசிகளையும் கோகுலவாசிகளையும் காத்து நிற்கிறார். அப்படி தனக்கு அந்த கோவர்த்தன மலையே தூக்கி இருந்த அந்த வலி தெரியல, ஒரு 7 நாள் தாங்கிட்டு இருக்காருன்னா பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த பாலகிருஷ்ணன் ஒரு முறை நந்தகோபன் சொல்கிறாரு, கிருஷ்ணா என்னுடைய பாதுகையை எடுத்துகிட்டு வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா உங்களுடைய பாதுகை என்னால் தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை யார் தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அதனால் அவதாரத்தை பற்றிய நமக்கு புரிதல் இல்லை. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய அவதாரம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் எத்தனை பேர் நிந்தனை செய்தார்கள் அவர் வாழும் பொழுது, எப்படி புத்தரை அவமானப்படுத்தினார், அவர்களுடைய நாட்டிலேயே புத்தர்களை அவமானித்தார்கள். அதே போல் பாலகிருஷ்ணனையும் பலராமனையும் எத்தனை அசுரர்கள் கொல்ல வந்தார்கள், எப்படியெல்லாம் அந்த அவருடைய வாழ்க்கை இருந்தது. அதே மாதிரி ராமானுஜரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி அவரை கொல்ல முயற்சித்தார்கள். ஆரிய சமாஜத்தின் தலைவர் ஆரிய சமாஜத்தின் தலைவர் தயானந்த சரஸ்வதி அந்த நாட்டு மன்னனோட ஒரு கருத்து வேறுபாடு ஆகியது. அவர் வந்து அத்வைத தத்துவத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, அத்வைத தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் பேசும்போது அந்த கருத்தை அந்த மன்னன் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொல்ல விஷத்தை கலந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் மேலை நாட்டில் 4.5 அந்த சிக்காகோ சொற்பொழிவு முடிஞ்சதுக்கப்புறம் 4.5 ஆண்டு அங்கே இருக்கும் பொழுது அவர் இப்படி உலக புகழ் பெற்ற ஒரு
சன்னியாசி ஆயிட்டாருங்கிறதை பொறுத்து கொள்ள முடியாமல் பல பேர் அவர் மேலே அவரை கொல்வதற்கும் அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் வந்து எத்தனையோ வேலைகள்லாம் செஞ்சார். அதெல்லாம் புத்தகத்தில் இருக்குது. இது நியூ டிஸ்கவரிலையும் இருக்குது. அதே மாதிரி கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா இருக்குது. குறிப்பாக நம்முடைய இந்தியர் மஜும்தார், பிரதாப் மஜும்தார் வந்து இவரை சுவாமி விவேகானந்தரை கொள்வதற்காகவும் அவரை பல இடத்தில் அவமானப்படுத்தினார். ஏதாவது பக்தர்கள் அவருக்கு வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, சுவாமி விவேகானந்தர் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராகி புறப்பட்டு விடுவார். அப்போது அந்த வீட்டில் போய் அந்த வீட்டில் உள்ளவங்களை இல்லாத பொருளாக சொல்லி அந்த வீட்டை பூட்டிட்டு போக சொல்கிற மாதிரி சொல்லிடுவார் மஜும்தார். இப்படி பல தடவை வந்து அவமானப்பட்டிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். இதுக்கு சொல்கிறேன்னா, அவதாரங்களை எப்படியெல்லாம் அவஜானந்தி மா மூடா அப்படின்னு சொல்லி இப்படி எல்லா இடத்துலையும் நடந்தது. அதே மாதிரி சுவாமி அன்னை சாரதை வாழ்க்கையில் நடந்தது. கூட இருந்த அந்த கோலாப்மாவே வந்தது தேவி என்று தெரியாமல் அவமதித்தார். அந்த அவமதிப்பு வந்து பகவான் ராமகிருஷ்ணரை பார்த்து சொல்கிறார், நீ வந்து யார்கிட்ட நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து சாட்சாத் தேவியிடம்தான் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி அவஜானந்தி மா மூடான்னு சொல்லி நிறைய கதைகள்லாம் சொல்லிட்டேன். இனி 12வது ஸ்லோகம். 12வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் குறிப்பாக அபக்தர்களை பற்றி பகவான் சொல்ல போகிறார். அதனால் 12வது ஸ்லோகம் முதல் பார்ப்போம். ஏன்னா இப்போ அவஜானந்தி மாமுடன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வர தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை அறியாதவர்கள், உண்மை தத்துவத்தை அறியாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அபக்தர்களை பற்றி சொல்கிறார். எப்படி இந்த அவஜானந்தி மாமுடா எப்படி அவமதித்திருக்கார்கள் அப்படின்னா, அவபக்தர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஏன் அவர்கள் அவமதிப்பதற்கு காரணம் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் வந்து மோகாசா மோக கர்மாணி மோக ஞானம் விச்சேதசா ராட்சசீம் ஆசுரீம் சைவ பிரகிருதி மோகினின் ஆஸ்ரிதாக. எப்படி அவர்கள் இப்படி இருப்பதால் தான் அவர்கள் அவமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, உண்மை தத்துவத்தை அறியாதவர்கள் துயரத்திலும் துன்பத்திலும் இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டு இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பகவானை நிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, அதனுடைய சிம்பிள் மீனிங்னா வீண் ஆசையுடையவர்கள், பயன்படாத செயல்கள் செய்பவர்கள், அதுக்கப்புறம் அது விவேகம் ஞானத்தை பெற்றவர்கள், வீணான ஞானத்தை பெற்றவர்கள், ராட்சசியும் ஆசுரி அதாவது ராட்சச தன்மையும் ஆசுரத்து இயல்பையும் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சென்ற ஸ்லோகத்தில் மூடாகா என்று அறிவை மோகத்தால் இழந்தவர்களை பற்றி சொன்னார். மூடாகா அப்படின்னு சொல்லி, அதாவது சம்சாரத்தில் உள்ளவர்களை பற்றி வர்ணனை செய்தார் சென்ற ஸ்லோகத்தில். மேலும் சென்ற ஸ்லோகத்தில் இந்த சம்சாரத்தில் துயரம் துக்கம் காரணம் ஈஸ்வர அஜ்ஞானம், அறியாமை, யார் ஈஸ்வரன் அப்படிங்கிறது தெரியாமல் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்ற நிர்விகார தத்துவம் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியும், இந்த சம்சாரியை வர்ணிக்கின்ற அந்த அதாவது சொல்கிறாரு அறிவற்றவர்கள்னா மோகத்தினால் அறிவை இழந்தவர்கள், இந்த உலகம்தான், இந்த உலக சுகங்கள் தான் பெரிது என்று நினைப்பவர்கள் அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். அறிவற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இறைவனை அறியாதவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை சொல்கிறார். சுருக்கமாக பகவான் சொல்கிறார், அறிவற்றவர்களுடைய நிலை என்ன என்பதை இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார். ஏன் இதை பகவான் சொல்கிறார் என்றால், நாம் இந்த அறிவற்றவர்களுடைய சமூகத்தில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா அவங்க வந்து அந்த அறிவற்றவர்கள், நாமும் அந்த சமூகத்தில் போயிடக்கூடாது, அந்த வட்டத்தில் போயிடக்கூடாதுங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறார் பகவான். இந்த இடத்தில் நாமும் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் பகவானுடைய நோக்கம். அதன்படி இந்த பக்தர்கள் அது அடுத்த ஸ்லோகத்தில் வந்து பக்தர்களை பற்றியும் பக்தர்களுடைய பக்தியினுடைய நிலையை பற்றியும் ஞானிகளை பற்றியும் அடுத்த ஒரு 2 ஸ்லோகங்கள்லாம் சொல்ல போகிறார். ஸோ முதலில் 2 வகையான மனிதர்களை சொல்கிறார். ஒன்று வந்து அபக்தர், பக்தர். அபக்தர் என்பவர் இந்த உண்மை தத்துவத்தை, ஈஸ்வர தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அபக்தர்கள். பக்தர்கள் வந்து தெரியும் நமக்கு வந்து அந்த பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், அபக்தர்களை பற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் பக்தர்களை பற்றி சொல்லி பக்தர்களுடைய நிலைகள், பக்தியினுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறார். ஸோ முதலில் அபக்தர்கள்.
அதாவது அபக்தர்கள் என்பவர்கள் ஈஸ்வர தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அறிவை முழுமையாக மோகத்தால் இழந்தவர்கள் அப்படிங்கிறது தான் குறிப்பு இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் அறிவை இழந்தவர்களை பகவான் வர்ணிக்கிறார். மொதல் வார்த்தை என்னன்னா மோகாசா. மோகாசான்னா மோகம் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து ரெண்டு இருக்குது. இந்த இடத்துல மோகாசா கா வந்துடும். ஆனால் அந்த மோகம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தை ஹா, மோகா மோகா அப்படிங்கிற அதான் இந்த வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோகாசா அப்படின்னு வரும். மோகாசா அப்படின்னா பயனற்ற ஆசைகள், யூஸ்லெஸ் திங்கிங், யூஸ்லெஸ் தாட், இது பிரயோஜனமே இல்லாத ஆசைகள், அதை பற்றி தான் சொல்கிறார். மோகாசா அப்படின்னா மோகம் அப்படின்ற மனமயக்கம். மோகத்தினால் எதனால இந்த அனாத்மாவினுடைய இந்த உலக சுகத்தை பற்றி நினைத்து மோகம் அடைவது மனமயக்கம். ஆனால் மோகா அப்படின்னு சொல்லும்போது அந்த என்ன தமிழில் வந்து அந்த ஒரு வித்தியாசம் தெரியணும். மோகா அப்படிங்கிறது பயனற்ற பிரயோஜனம் இல்லாத யூஸ்லெஸ் திங்ஸை பற்றி ஆசைப்படுறது, அதான் மோகம்னு சொல்லி. அதாவது மோகா அப்படின்றது பயனற்ற எதிர்பார்ப்புகள் உடைய, தேவையில்லாமல் எதிர்பார்ப்புகள் இருக்கும், அதை தான் மோகா அப்படின்னு சொல்கிறோம். இந்த இது என்ன தமிழில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் நான் வந்து மோகா அப்படிங்கிற ரெண்டு வித்தியாசம் சொல்கிறேன். ஸோ பயனற்ற ஆசைகள் இருக்கிறது. அமைதியாக உட்கார்ந்துருப்போம், ஆனால் இந்த பயனற்ற ஆசைகளை எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அதனால் எந்த பயனும் நமக்கும் இல்லை, மற்றவங்களுக்கும் இல்லை. அதனால் இந்த நம்ம அமைதியாக உட்கார்ந்து நம்ம மனசில் பிரயோஜனமான ஆசைகள், பிரயோஜனமற்ற பயனற்ற ஆசைகள் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து தேவையற்ற ஆசைகள் தான் தேவை இருக்கும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும், என்ஜாய் பண்ணணும். இதனால் ஒரு பயனும் இல்லை. என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை. அதனால் நம்ம வந்து பகவானை பற்றி நினைக்கும் பொழுது பகவானுடைய தத்துவம் அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. அபக்தர்களுக்கு தெரியாது. அதனால் அவபக்தரை பற்றி தெரியாமல் இருக்கிறத அந்த அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய கர்மம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்டவர்கள் பகவானை எப்படி நினைக்கிறார்கள்? தேவையற்றதைத்தான் நினைக்கிறார்கள். அதனால தான் ஈசாவாசிய உபனிஷத்தில் சொல்கிற ஆத்மா அனகா அப்படின்னா தன்னை தற்கொலை செய்வதற்கு நிகரானது அப்படின்னு சொல்கிறார். எதை? உண்மையான தத்துவத்தை, பகவானை அறியாமல் இந்த உலகத்திலே உலக சுகத்திலே நினைத்து கொண்டு இருப்பவன் தன்னைத்தான் தற்கொலை செய்து கொள்பவன் என்பது பொருள் அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார். அப்படிப்பட்ட பயனற்ற எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் நினைத்து கொண்டு உண்மையான தத்துவத்தை விட்ட அந்த பக்தரின் காரணம் என்னென்னா அவனை மனதை பற்றி அவன் நினைக்கிறான். அதாவது இந்த உடல் மனம்தான் இந்த உலகம், இதுதான் எல்லாமே அப்படின்ட்டு நினச்சிருக்கனால மோகாசா, வீண் விளைவு. அந்த மோக ஆசையின் காரணமாக என்ன, எப்போவுமே நம்ம ஒன்று காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? அந்த மோக ஆசை மனதில் நினைத்தது அது ஆக்ஷனாக வரும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோக கர்மாணி அப்படின்னு சொல்கிறான். அதனால் நம்ம வந்து நினைக்கிறது வந்து வார்த்தையாக வருது. அதாவது மோன் மூன் கேட்குறா அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணன் சொல்வார். இந்த ஆன்மீக சாதனைக்கு முதல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத சங்கரர் இதிலிருந்து சொல்கிறார். என்னென்னா யோகஸ்ய பிரதம துவாரம் வாக் நிரோதா அப்படின்னு சொல்கிறார். இந்த நம்ம ஆன்மீக பயணத்திற்கு, ஆன்மீக சாதனைக்கு முக்கியமாக நம்ம என்ன கட்டுப்பாடு இருக்கணும்னா வார்த்தை கட்டுப்பாடு இருக்கணும், வாக் இருக்கணும். அதாவது இந்த வாக் எங்கேருந்து வருது? ஆசை, மோகாசா, தேவையற்ற ஆசையினால தான் வார்த்தை வருது. அதனால் அந்த ஆசையை கட்டுப்படுத்தி இந்த வார்த்தையையும் கட்டுப்படுத்தணும். அப்போ தான் ஆன்மீக பயணம் பண்ண சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மோகாசா, மோகத்தின் மோக ஆசையினால், தேவையற்ற ஆசையினால் மோக கர்மாணி, மோக கர்மங்கள், மோக செயல்கள் வரும். அந்த செயல் செய்வதனால இப்போ என்ன,
இங்கே போகணும், இதை வாங்கணும், அதை போகணும் இங்கே நினைக்கும்போது என்ன ஆகும், அதை மெட்டீரியலைஸ் பண்ணும்போது அதை வந்து ஆக்ஷனாக செய்யும்போது தேவையற்ற விஷயத்தை சினிமா போகிறது, தேவையற்ற அந்த இதை பார்க்கணும். அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லி எங்கேயாவது போய் சாப்பிட்டு குடிச்சிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து தேவையற்றது. அப்படின்ற செயல்கள் செய்வது அந்த கர்மம், அந்த தேவையற்ற ஆசையினால் வந்த கர்மம் தேவையற்ற பயனற்ற ஆசையாகத்தான் இருக்கும். அந்த ஆசை நிறைவேற்றுவதற்காக செய்கின்ற செயலும் பயனற்றதாகத்தான் இருக்கும். மோக கர்மாணி. அந்த இப்படி எல்லா கர்மத்தையும் இப்படி தன்னுடைய அதனால் பிரயோஜனமே இல்லை, நேரம்தான் வீணாகிறது. அதனால் நம்முடைய குழந்தைகள்லாம் சில பேர் படிப்பாங்க, புக்கு திறந்துருக்கும், கையில் ரொம்ப சின்சியராக வச்சுருப்பான், ஆனால் மனசுலாம் எங்கேயோ இருக்கும். எங்கே பக்கத்து ரூமில் டிவியில் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா ஏதாவது மனசில் நினச்சி இது பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த புத்தகத்தை கையில் எடுத்த மாதிரி தான் இருக்கும், புத்தகம் கைமோடு தான் உட்காந்துருப்பான், 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே உட்காந்துருப்பான், ஆனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. அந்த இதெல்லாம் நமக்கு அந்த ஒரு கையில் புக்குமே இருக்குமே தவிர ஒன்றுமே நேரம் வீண் தான். அதே மாதிரி தியானத்தில் உட்காந்துருப்போம், நம்ம தியானம் செய்வோம், தேவையற்ற எண்ணங்களை நினைத்து காலத்தை வீணாக்குமே தவிர இப்படி தியானம் பண்ணிவிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, தியானத்தின் பலன் வரலையே எனக்கு அப்படின்னு வேறு கம்ப்ளைண்ட் வேறு பண்ணுவோம். அதனால் மோக கர்மாணி. நம்ம வந்து பகவானை நினைத்து கொண்டு பகவானுடைய பற்றி நிறைய சிந்திக்கணும். சிந்திக்கும்போது நமக்கு அது, ஏன்னா பல ஆண்டு காலம் நம்ம வந்து நானே வந்து 2021 கீதை கிளாஸ் எடுக்கிறேன். அது கீதை கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸை அட்டன் பண்ணிவிட்டு நம்ம இருந்து நிம்மதியாக பேசாமல் இருந்தால் நமக்கு ஒன்றும் புரியாது. அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், பகவான் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத சிந்திக்கும்போது தான் நமக்கு அந்த கீதையினுடைய பொருள் நமக்கு புரியும். அதனால் வெறும் மோக கர்மாணி, மோக கர்மாணி மாதிரி கீதையை நம்ம வந்து கீதா கிளாஸில் வந்து புத்தகத்தை எடுத்து உட்காந்து 1 மணி நேரம் நம்ம வந்து கிளாஸ் கேட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இதை சிந்திக்க வேண்டும். அதனுடைய பொருள் என்னங்கிறதையும் இப்போ படிப்படியாக நம்ம அந்த சிந்தனை வரும் பொழுது பகவானே நமக்கு வழி காமிப்பார். அப்படி சொல்லும்போது என்னென்ன மனதினுடைய கல்மிஷங்கள் அழுக்கு எல்லாம் போகும் அப்படிங்கிறது சொல்கிறார். அதனால் மோக ஆசையினால் மோக கர்மங்கள் வருது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோக ஞானம், கடைசி என்ன மோக ஞானம் என்ன ஆகும், மோக ஞானம் தேவையற்ற அறிவுகள் நமக்கு வருது. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து குழந்தைங்களை பார்த்திங்கன்னா 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பார்த்து கேட்டுப்பேன். வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வெஸ்டர்ன் இதில் வந்து இதில் எல்லாம் ஆஸ்திரேலியா அந்த இதெல்லாம் கிரிக்கெட் பிளேயர்ஸோட இதெல்லாம் ரெக்கார்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெமரியில் கரெக்டாக சொல்லுவான், இந்த நேரத்தில் இந்த மேட்ச்சில் இந்த வருஷத்தில் இந்த கேப்டன், ஆஸ்திரேலியா கேப்டனோ அல்லது அந்த இவனோ இவ்வளோ ரன் அடித்தான், இத்தனை விக்கெட் எடுத்தான், இத்தனை இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணான் அப்படின்லாம் அப்படியே மெமரியாக க்ளீனாக சொல்லுவான். தேவையில்லாத அறிவுகள், இதெல்லாம் தேவையில்லாத ஞானங்கள் எல்லாம் வந்துருக்கும். அதே வந்து இந்த ஞானத்தை வந்து அவன் சயின்ஸ்லேயோ மேக்ஸ்லேயோ வச்சுருந்தா நல்ல மார்க் அவன் எடுப்பான். காரணம் என்னென்னா இந்த தேவையற்ற ஆசைகள், தேவையற்ற கர்மங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஏன் வீட்டிலையே வந்து சில பேர் வந்து என்னென்னா இவன் வந்து இந்த சொத்து வாங்கினான், இவன் வந்து இந்த நகையை வாங்கினான், இங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க, இப்படியெல்லாம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மணிக்கணக்கில் நம்ம வந்து அதை பற்றி பேசி அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சு தேவையற்ற விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிக்க அதெல்லாம் தேவையற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வது மோக ஞானகா. மோக ஞானம், அந்த மோக ஞானத்தில் நமக்கு இது வருது. அதாவது மோக ஆசையிலேருந்து மோக கர்மாணி, மோக ஆசை இப்படியெல்லாம் நமக்கு தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு வருது. ஏன்னா நம்முடைய மெமரி, நம்முடைய சித்தம் வந்து ஒரு லிமிட் தான். இந்த லிமிட்டில் வந்து இறைநாமமும் இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சொல்கிற பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம்தான். அதனால தான் சொல்கிறாரு சங்கரர் சொன்னார், யோகஸ்ய பிரதம துவாரம் வாக்கு. ஸோ இந்த வார்த்தையே ஒவ்வொரு மந்திரம்தான். அந்த மந்திரத்தை நாம் எப்படி, அதனால் தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற சிந்தனைகள் இருக்கக்கூடாது. தேவையற்ற ஆசையினால தான் தேவையற்ற வார்த்தைகள் வருகிறது. அதனால் ஆன்மீகத்தில் என்னென்னா, ஏன்னா இந்த குறிப்பிட்ட சித்தம் இருப்பதன் காரணமாக அந்த சித்தத்தில் முழுவதும் தேவையற்ற விஷயங்கள் இருந்தால் பகவானுடைய நாமத்துக்கு எஃபெக்ட் இருக்காது.
அதனால தான் நம்ம நாம ஜபத்தை சொல்லும்போது சொல்ல என்ன ஆகும்னா சித்தத்தில் அந்த சம்ஸ்காரத்தை கூட்டுக்கிட்டே வரோம். அந்த கூடும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு அந்த சம்ஸ்காரம் இறை சிந்தனை எதை கேட்டாலும் இறைவனை பற்றி தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை நாம் கேட்க வேண்டிய நம்முடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் மோக ஞானம் வருது. ஆனால் சில பேர் இதே வந்து இந்த விஷயத்தையே நமக்கு வந்து தேவையற்ற விஷயங்கள் சில பேர் வந்து நம்ம காதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த விஷயத்திலே நம்ம மணிக்கணக்காக நினச்சி அந்த விஷயத்தையே நம்முடைய புத்தியில் கொண்டு போயிடும். கடைசி தேவையில்லாத குப்பைகளெல்லாம் நம்ம புத்தியில் கொண்டு போயிட்டு பகவானுடைய இது இல்லாமல் போயிடும் நமக்கு. அதனால் மோகாசா வேண்டியதில்லை, மோக கர்மானியும் தேவையில்லை, மோக இதுவும் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத. அது என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய புத்தியை வந்து இப்போ இதாக்கிவிடும், கல்மஷம் ஆக்கிவிடும். தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன ஆகும், நம்முடைய புத்தியில் இதாகிடும். புத்தி தான் நமக்கு வந்து இதாகுது. புத்தி தான் நமக்கு ஆத்மாவோட தொடர்பு வர்றதுக்கு அந்த இது இருக்கும். அந்த புத்தியில் நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது சத் விஷயத்தில் சத்துக்கு போய் கான்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் விசேதசகா, விபூர்வக சேதசா. சேதசன்னா நம்முடைய மெமரி. விசேதசகன்னா எந்த ஒரு அந்த விசேதசக ஞானம் எங்கே போய் இன்னும் புத்தியில் போய் நிற்கும்னு சொன்னேன். அது தேவையற்ற விஷயமாகத்தான் புத்தியில் போய் நிற்கும் மோக ஞானத்தினால. அது எது அப்படின்னா 2 விஷயம் சொல்கிறான். தர்ம அதர்மம் தெரியாது. அதுதான் துரியோதனனுக்கு நடந்தது. அந்த சகுனி சொல்ல அவனுடைய இது வந்து தேவையற்ற விஷயங்கள் துரியோதனன் காதில் போக 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 அவருக்கு தர்மம் எது அதர்மம் என்னன்னு தெரியல. அதனால தான் கடைசி ஜானாமி தர்மம்னு சொன்னார். எது சத்தியம் எது மித்தியாங்கிறது ஞானமும் அவருக்கு போயிடுது. தேவையற்ற விஷயங்கள் போவதனால் சத் விஷயங்கள் போய்விடும் அப்படிங்கிறது தான் சொன்னார். அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ராட்சசீம் ஆசுரி. இப்படி ஒரு சித்தம் இருப்பதனால அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ராட்சசீம் ஆசுரீம் அப்படிங்கிற ஒரு தன்மை அவனுக்கு வந்துவிடும். அந்த ராசுரீம் ராட்சசீம் அப்படின்னா நம்ம ராமாயணத்தில் மகாபாரதத்தை பார்க்குற ராட்சசனும் கிடையாது. யாருக்கு ரஜோகுணம் மேலோங்கி இருக்கிறதோ அவன் ராட்சசி அப்படின்றோம். தமோகுணம் யார் நிறைந்து இருக்கிறதோ அவனுக்கு தாமசி, இது ராட்சசி ஆசுரி, அசுரத்தன்மை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ராட்சசர்களும் ராட்சசர்களும் அசுரர்களும் எந்த காலத்திலும் இருக்காங்க. யாருக்கு தமோகுணம் அதிகமாக இருக்கோ அவர்கள் வந்து அசுரர்கள், யாருக்கு ரஜோகுணம் அதிகமாக இருக்கிறார்களோ அதைத்தான் வந்து பகவான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறார். அதாவது இந்த மாதிரியான தேவையற்ற ஆசைகளின் காரணமாக தேவையற்ற கர்மங்கள் செய்து தேவையற்ற ஞானத்தை பெற்று அவன் தன்னுடைய சித்தத்திலே அந்த புத்தியில் அந்த தேவையற்ற விஷயங்கள் வைத்து கொண்டதால் எது தர்மம் எது அதர்மம் என்று தெரியாமல் அவன் என்ன ஆகிறான்னா ஆசுரியும் ராட்சசியும் ஆசுரியும் பிரகிருதி அந்த மாதிரி தன்மையை அந்த பிரகிருதியை அவன் அடைந்து விடுகிறான் அப்படிங்கிறத பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அதனால் மகாபாரத காலத்தில் மட்டும்தான் அசுரர்களும் ராட்சசர்களும் இருந்தார்கள் என்பது இல்லை, இந்த காலத்திலும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவையற்ற விஷயங்களை எல்லாம் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டு சத் விஷயங்களை பகவானுடைய அதனால தான் சத் சங்கம் அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணனுடைய முதல் கட்டளையே சத் சங்கம். இறைவனை பற்றி பேசுவது, இறைவனை பற்றி சிந்திப்பது தான் நமக்கு முக்கியம். அதுதான் நமக்கு புத்தியில் அதிகமாக இருக்க வேண்டிய சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த 12வது ஸ்லோகத்தை முடித்து கொண்டு பக்தர்களை பற்றி பேசும் பொழுது பகவான் எவ்வளோ பெருமையாக பேசுகிறார் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அடுத்த வகுப்பில் நம்ம வந்து இந்த பக்தர்களை பற்றியும் பார்ப்போம். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.